சைரா, என் உயிரேன் உயிரானவர்களே, இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருந்து நிச்சயமாக ஒரு தெளிவு உங்களுக்குள்ள ஏற்படும். இது சத்தியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் சாயப்பா உங்களுடைய இதயத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் பேரில் இருக்காங்க. இது யாரும் எந்த ஒரு சந்தேகமும் கேள்வியும் எழுப்பலை. இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் லைட்டான ஒரு ஹிண்ட் கிடச்சிது சாயப்பா கிட்ட இருந்து. இதை இன்னைக்கு நாம் கடைப்பிடிக்கணும். நம்ம வாழ்க்கையில் புது விதமான அனுபவங்களை சாயப்பா நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நாம் மனசை வச்சோம் அப்படின்னா நாம் பல சவால்களை கடந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு மனுஷனாக நாம் வாழலாம். எனக்கு மனுஷன் அமைதியை தேடி எங்கெங்கேயோ போகிறாங்க. ஏழையும் போகிறாங்க, பணக்காரரும் போகிறாங்க, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிற மனிதர்களும் போகிறாங்க. பட் அமைதி கிடைக்கல. ஏன்னா அமைதி வெளியில் இல்லை, உள்ளே தான் இருக்குது. வெளியில் இருக்கக்கூடிய அமைதி சில நேரத்தில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் அது நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அமைதி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு புறத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைதியும் வீணற்றது, அர்த்தமற்றது. அது வாழ்க்கைக்கு என்னைக்கும் எங்கேயும் உதவாது. ஒரு மனுஷன் அமைதியை கடைப்பிடிக்கும் போது தான் ஆண்டவனுடைய அருளை அவன் பெற முடியும். சாயப்பா பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் அவன் நிதானமாக கேட்டு வாழ்க்கையில் பயன்படுத்தி பல பேர் பலவிதமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ஆனால் சாயப்பாவோட குழந்தையோ பெரிய அளவில் கஷ்டப்பட மாட்டாங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சாயப்பா கிட்ட வைப்பாங்க. சாயப்பா சொல்லக்கூடிய வழிகளில் அவங்க நடப்பாங்க. அவங்களோட நன்னடத்தையின் காரணமாக அவர்களுடைய கர்மாக்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. அப்போ மனசில் இருக்கக்கூடிய சில மோசமான எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டா நல்ல எண்ணங்களை புதுப்பிச்சுக்க முடியும். அதன் மூலமாக சாயப்பாவுடைய அருளை பெற முடியும். சாயப்பாவோட அருளை பெற்ற எந்த ஒரு குழந்தையும் பெரிய அளவில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இனி நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே அப்படின்ற ஒரு நினைப்பை வச்சுக்கிட்டு இந்த ஆடியோவை முழுக்க கவனத்தோடு கேளுங்க. நம்மள நிறைய பேருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கு. தாங்க முடியாத பாரம் மனசில் வந்துடுச்சுன்னா இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக தாங்க முடியாது, எனக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையே வேண்டாம், நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரியான ஒரு விதமான குரல்கள் நமக்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களும் சொல்லியிருக்கலாம், மற்றவங்க சொல்கிறத கேட்டும் இருக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதற்கு மேலே என்னால் செய்ய முடியாது, இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது, இதுக்கு மேலே வாழ முடியாது, இதுக்கு மேலே அன்பு வைக்க முடியாது, இதுக்கு மேலே ஏமாற முடியாது, இதுக்கு மேலே வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் ஒரு மனுஷன் வரான். அந்த நிலையில் எத்தனையோ பேர் வாழ்ந்திருக்காங்க, எத்தனையோ பேர் வாழ முடியாமல் போயிருக்காங்க. கடவுளோட நம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சுனாவே போதும், அந்த இடத்தை தாண்டி நீங்கள் வாழலாம். ஆனால் கடவுளோட நம்பிக்கை எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய குறையோடு தான் அந்த நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேருக்கு அடுத்த நிமிஷம் உயிர் போகும், கடவுள் என்ன காப்பாற்றுவாங்க, அந்த உயிர்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல பேருக்கு இல்லை.
அது ஒரு மரண பயமோ இல்லை ஆபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பயமோ நம்ம மனசுக்குள்ளே வந்து நிற்குது. அப்போ இத்தனை நாள் நம்ம சாமியை கும்பிட்டோம், சாமி சொன்னதை கேட்டோம், நிறைய நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரியான கதைகளை படித்தோம், பெரியவங்க சொன்னதை காது கொடுத்து கேட்டோம், அது எல்லாம் கேட்டோம். அத்தனை படித்த படிப்புகளும் அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு வீணாக போயிடுச்சு. ஏன்னா மனுஷன் எந்த ஒரு இடத்துலையும் அவன் கவனத்தை எதுலேயும் வைக்கல. அந்த கேட்கும் போது இருக்கக்கூடிய நம்பிக்கை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவன் நம்பிக்கை இல்லாமல் போகிறான். இதுதான் மனுஷனுடைய மிகப்பெரிய பலகீனம். அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை, கடவுளை பார்க்கும்போது நம்பிக்கை வருது, கடவுளை பார்க்குறான், பின்னாடி இருக்க ஆபத்தை பார்க்குறான். ஒரு சிங்கம் 4 காலு பாய்ச்சலில் துரத்துக்கிட்டு வருது, கடவுள் வந்து அங்கே சிலையாக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவன் கடவுளோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனோட நம்பிக்கை அங்கே கடவுள் காப்பாற்றுவார். ஆனால் சாமியை பார்க்குறான், சிங்கம் துரத்துது. இப்போ கடவுள்கிட்ட அவன் போவானா இல்லை கடவுளை தாண்டி அவன் ஓடுவானா? இதில் ஓப்பனாக ஹானஸ்ட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நிலை, ஒரு கோயிலில் இருக்கீங்க, சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க, ஒரு 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 பெரிய வட்ட வழின்னு வச்சுக்கலாம், நம்ம அந்த ஐயனார் சாமி மாதிரின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த சாமிக்கிட்ட ஏதோ ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு சிங்கம் சவுண்டு வருது, 4 கால் பாய்ச்சல், ரொம்ப தூரமாக, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரமாக அப்படியே 4 கால் பாய்ச்சலில் வருது. இப்போ நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடுவீங்களா இல்லை வந்து ஐயனார் சாமி கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சு என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவீங்களா? இங்கே தான் நீங்கள் எந்த அளவில் நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அது இங்கே வந்து 100% அது உண்மையாக இருக்கும். கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஹானஸ்டான கமெண்ட் போடுங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படிலாம் வந்து இல்லை நான் கடவுளோட நம்பிக்கை, அந்த இடத்துல உணர்வு பூர்வமாக இருந்து நீங்கள் பாருங்கள். ஆனால் வலிக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த வலியை பற்றி. அதனால் இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு வலியோட நெஞ்சில் சம்மந்துக்கிட்டு பாரத்தை சம்மந்துட்டு இருக்கிறவங்க தான். அதை வச்சு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுவாங்க, சாமியை தாண்டி ஒரு பயம் வரும், அந்த பயம் நம்மளை துரத்தும். கடைசியில் என்ன ஆகுது, அந்த சிங்கத்துக்கு இரையாகிறத தாண்டி வேற எதுவும் இல்லை. மறுபடியும் என்ன ஆகுது, அடுத்த பிறவி இருக்குது. சரி, கடவுள்கிட்ட போனால் சிங்கம் வந்து அப்படியே போயிடுமா அப்படின்னு சில மனிதர்கள் கேட்கலாம். போனாலும் போகாட்டியும் உங்களுக்கு அந்த இடத்துல லாபம்தான். ஏன்னா கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் கடவுளுடைய பாதத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. நீ என்னை காப்பாற்று, நீ என்னை காப்பாற்றுறியோ காப்பாற்றாம போறியோ, நான் உன் பாதத்தில் தஞ்சம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அடுத்த பிறவிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் மனுஷன் பிறக்கிறான்னா அவன் சாவதான் போகிறான் சொல்லுவாங்கல்ல. சின்ன வயசுலேயும் சாவு, பெரிய வயசுலேயும் சாவு. ஸோ அப்படிதான். ஸோ எண்டு இல்லாமல் இல்லை எந்த மனுஷனுக்கும். 6 சாவு, 60 சாவு, ரைட். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒருவேளை கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு உங்களோட உயிர் பிரிஞ்சாலும் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய யோகம் அடிக்கும். கடவுளுக்கு அடுத்தடுத்த பிறவி வந்து அடுத்தடுத்த நாள் மாதிரி. அவருடைய கணக்குன்றது வேற, அவருடைய டைரின்றது வேற, மனுஷன் டைரின்றது வேற. நமக்கு அடுத்த பிறவி ஒரு யுகம், ஆனால் கடவுளுக்கு அடுத்த பிறவி வந்து அடுத்த நாள். அது அப்போ உங்களுக்கு இந்த கஷ்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து நம்பிக்கையோட வாழ்வோ சாவோ என்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிடு, நீ வீழ்ந்தாலும் நீ வளருவ அப்படின்னு. என் லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வரணும். அதான் இந்த சிங்கம்லாம் சொல்ல வேண்டியதாக இருந்தது. 6வது அறிவை பயன்படுத்தி என்னென்னமோ செஞ்சேன். பட் சில மோசமான எண்ணங்கள்
ஆணவம், திமிரு, அகங்காரம் இதெல்லாம் இருந்ததால், அந்த ஈகோயிசம் இருந்ததால் என்னால் வாழ்க்கையில் வளரவும் முடியல, வாழவும் முடியல. அடித்து தூக்குச்சு, தூக்குன்னு தூக்குச்சு. அதுக்கப்புறம் சாய்பா பற்றி சொல்லும்போது தான் நான் ஒரே வார்த்தை சொன்னதப்போ, நான் உன் பாதத்தில் வந்துட்டேன், நீ என்னை வாழ வைக்கிறியா இல்லை சாவடிக்கிறியா, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த ஜென்மம் தேவைப்படலை. இதே ஜென்மத்தில் நல்ல வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது ஒரு கோல்டன் லைஃப், தங்கமான வாழ்க்கை. ஏன்னா என் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லும்போது ஆச்சரியப்பட்டு அவங்க பேசும்போது, அப்போ என் வாழ்க்கையில் அவங்க எத்தனை விஷயத்தை, எத்தனை அடி, எத்தனை அவமானத்தை, எவ்வளோ கண்ணீரை பார்த்துருப்பாங்க. பட் எப்படி பார்க்குறாங்க? ஸோ கோல்டன் லைஃப் தானே. அப்போ வாழ்வா சாவா நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அவர் என்ன செய்கிறாரோ அதை செய்யட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஆனால் அதுக்காக முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே எனக்கு முடியாது சாயப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த ஆபத்து வந்தாலும் அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைக்கக்கூடாது. ரெண்டாவது, உங்கள் கடமைகளை செய்ய தவறாமல் இருக்கக்கூடாது. உங்கள் கடமைகளை செஞ்சே ஆகணும். இதுதான் நம்மளோட நம்பிக்கையை பலப்படுத்துவதற்கு. ஒரு சாய்ராம் கேட்டாங்க, சரணாகதினா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. முழு சரணாகதினா என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே வரக்கூடிய வெற்றியோ தோல்வியோ அவமானமோ இல்லை வெகுமானமோ அத்தனையும் அவர்கிட்ட சமர்ப்பணம். உங்களுக்கு வெற்றியிலையும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, தோல்வியிலையும் உங்களுக்கு துக்கம் இல்லை. கடவுளாக கொடுத்தாரு, கடவுளாக எடுத்துக்கிட்டாரு. கொடுக்கும்போது என்ன சந்தோஷமோ எடுக்கும் போதும் சந்தோஷமாக இருங்கள். ஆனால் நம்ம ஆள் கொடுக்கும்போது மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க. எடுக்கும்போது ஐயோ போயிடுச்சே, எப்பா இது எடுத்தாதான்ப்பா இன்னொன்று புதுசாக கொடுக்க வராரு, இதை எடுக்கிறதே மறுபடியும் கொடுக்கத்தான், அது ஏன் புரிய மாட்டேங்குது? இதையெல்லாம் நம்ம நம்பணும். நம்பிக்கை தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்கணும். முழு சரணாகதினா அதான். நீ உனக்கு ஒரு மனுஷன் எதிராக செஞ்சான் அப்படின்னா, நீ அந்த மனுஷனை எதிர்த்து பேசவோ அவனை சபிக்கவோ கூடாது. அது உன் தந்தையாகிய தாயுமாகிய குருவுமாகிய சாயப்பா பார்த்துப்பாங்க. உன் வேலையை செய். இதுதான் சரணாகதி. வேற எதுவோ சரணாகதி இல்லை. சரணாகதி தத்துவத்தை முதல் விஷயம், உன் கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காத. ஒரு நண்பனுக்குன்னு ஒரு கண்ணாடியில் போட்டு பார்க்காத, உன்னுடைய எதிரிக்குன்னு ஒரு கண்ணாடியை போட்டு பார்க்காத. ஒரே கண்ணாடியில் அத்தனை பேரையும் ஒரே விதமாக பாரு. அந்த ஒரே விதமான பார்வை அன்பு செலுத்துகிற பார்வையாக மட்டும் இருக்கட்டும். ஒரு மனுஷன் உங்களுக்கு விரோதம் செஞ்சால் நீங்கள் அவனுக்கு விரோதத்தை திரும்பி செஞ்சீங்கன்னா அங்கே பகைமை தானே இவ்வளோ இருக்கும். எதிரிய நண்பனா நேசி. உனக்கு எதிராக எவன் என்னன்னா சதி திட்டம் பண்ணாலும் பண்ணட்டும், சாயப்பா மேல நம்பிக்கை வைய, நான் பார்த்துக்கிறேன். யாருக்கு என்ன செய்யணுன்றது நீ என்கிட்ட சொல்லாத. உன்னோட அறிவு இந்த பிறவியில் மட்டும்தான். ஆனால் உன்னை பல பிறவியில் நான் தெய்வமாக இருந்து உன்னை பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, என்ன கொடுத்தா அது நல்லா இருக்கும். அதனால் என்கிட்ட அதை வேணும் இதை வேணும், எதிரியை பழி வாங்கணும்னு சொல்லி கோயில் பக்கம் வராத. நீ கோயில் பக்கம் வந்தால் உன்னோட இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் நான் பிடுங்கிடுவேன் மறுபடியும். இது நமக்கு தேவையா? நம்மளே ஏதோ புண்ணியம் பண்ணணும்னு சொல்லி சிலதை நம்ம சொத்து சேர்த்து வச்சுருப்போம். சொத்துனா என்னது? புண்ணிய சொத்து. ஆனால் அதை இன்னொரு மனுஷன் கலைக்கிறான்னு சொல்லி அவன் மேலே பயங்கரமாக அவனை திட்டுன்னு திட்டி அவனை அதை பண்ணி இதை பண்ணி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணி எதுக்கு? இன்னும் வாழ வேண்டியது என்ன? கிட்டத்தட்ட 4 லட்சம் வருஷம் வாழணும். 4000 வருஷம் இல்லை, 40,000 வருஷம் இல்லை, 4 லட்சம் வருஷம் வாழணும். அப்போதான் இந்த யுகம் ஒரு முடிவுக்கு அடுத்த யுகம் தோன்றுன்றாங்க.
இப்போ நமக்கு ஐ திங்க் ஒரு 4000 இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்குது. 4000 எங்க, 4 லட்சம் எங்க? அப்போ கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நான் பார்க்குறேன். இதை 10வது படிக்கிறதுக்கு 1 வருஷம் இல்லை, உனக்கு நான் இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குது. நீ பொறுமையாக நிதானமாக படித்து நல்லா 100க்கு 100 எடுத்து அதை முடிச்சிடுன்றார் கடவுள். அப்போ அந்த 4 லட்சம் வருஷத்தை நான் பயன்படுத்திக்க போகிறேன். அப்போ ஒவ்வொரு பிறவியையும் நான் சரியான முறையில் நான் பயன்படுத்தி பல ப்ரொமோஷனை வாங்கி கடவுள்கிட்ட நான் சரணாகதி அடைய போகிறேன். என்னோடய ஆத்மா எங்கே இருக்கணும்? கடவுள்கிட்ட சாந்தி அடையணும். அவ்வளோதான். நான் பிறந்தாதானே இதை அனுபவிக்கணும். திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் மேலே அவன் நம்ம பழி சுமத்துறதாலேயோ இல்லை நம்ம பழி சுமத்துறது நியாயமாக இருந்தாலும் அது மூலமாக வரக்கூடிய பாவம் எனக்கு எதுக்கு? ஏதோ ஒரு இடத்துல இங்கேயும் நான் படித்த ஒரு விஷயம், இந்த நான் வெஜிடேரியன் விஷயத்துக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்தது. சாப்பிடலாமா வேண்டாமா? அத்தனை உயிரையும் இரக்கத்தோடு பார்க்க சொல்கிறாங்களே. நம்ம மீனை சாப்பிட்றோம், ஆடு சாப்பிட்றோம், கோழி சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, உடம்புக்கு சத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இது பாவம் தானே அப்படின்னா, ஆமாம் பாவம். இதான் பதில். பாவங்கள் தான், 100க்கு 100 பாவம்தான். ஒரு உயிரை கொன்று சாப்பிட்றோம். நம்ம உயிரை ஒரு இன்னொரு விலங்கு கொன்று சாப்பிட்டா அது என்ன ஆகும்? அது பாவம் தானே. அது மாதிரி தான் இதுவும். மனுஷன் எதை பண்ணாலும் பாவம் இல்லைன்னு சொல்லி நிறையா மனுஷங்க என்னென்னமோ செய்கிறாங்க. விலங்குகள் மனுஷனுக்காக படைக்கப்பட்டதுன்னு சில பேர் நான் வெஜிடேரியனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த விலங்குகளுக்கு உயிர் இருக்குது, அந்த விலங்குகளுக்கும் அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க இல்லை? விலங்குகளுக்கும் தாய் பாசம் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இந்த புறா முட்டை போட்டு இப்போ அழகழகான குழந்தைங்க 2 குழந்தைங்க நம்ம வீட்டில் தான் இருக்குது. அது ஒரு கத்தாழை, அதில் அது முள் குத்துற இடத்துல எப்படி தான் அந்த குழந்தைங்களை பாதுகாக்குதுன்னு தெரியல. அதில் கொஞ்ச நாள் பறக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அது கூடவே இருக்கும். 2 புறா டியூட்டி பார்க்கும். ஒரு புறா நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் இருக்கும், அடுத்த இன்னொரு புறா வந்ததுக்கப்புறம் அது காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். என்ன மாதிரியான கம்யூனிகேஷன்? சான்ஸே கிடையாது. தன்னோட குழந்தைங்க மேலே வச்சுருக்கக்கூடிய பாசம், ஏன்னா மனுஷன் மட்டும்தானா நம்ம குழந்தைங்க மேலே பாசம் வச்சுருக்கான்? இல்லை, எல்லா உயிரினமும் பாசம் வைக்க தான் செய்யுதுங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? கோழி முட்டையும் சாப்பிட்றோம், சம்டைம்ஸ் புறா முட்டையும் சாப்பிட்றோம். புறா முட்டை உடம்புக்கு சத்து. ஸோ முட்டை சாப்பிட்டாலும் அது ஒரு உயிரினம் தான். அந்த முட்டை நான் வெஜிடேரியன்னு நினச்சி நான் சாப்பிட்டேன். ஆனால் அதே 2 முட்டை தான் அடை காக்குது. அப்போது அதுவும் ஒரு உயிரினம் தான் இல்லையா? அப்போ உயிரினம் சாப்பிட்டா பாவமானா கண்டிப்பாக பாவம்தான். எப்போ உனக்கு உயிரினங்கள் சாப்பிட வேண்டாம், இது பாவம்னு செய்கிறியோ அப்போ நீ அதை விட்டுடு. ஏன்னா அதை விட கொல்ல பாவத்தை பண்ணியிருக்கோம், அதை விட பாவங்கள் ஜாஸ்தி. எத்தனையோ பாவங்களை செஞ்சுருக்கோம், எத்தனையோ பேரை மனசால சபிச்சோம், எத்தனையோ பேர்கிட்ட உதவி கேட்டால் அவங்க உதவி கொடுக்கலன்னா அவங்கள கடும் சொற்களால் நம்ம மனசுக்குள்ளே நினச்சோம். 4 பேர்கிட்ட அவனை பற்றி தப்பாக சொன்னோம். இந்த பாவத்தெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டதுக்கு அப்புறம்தான் அந்த இடத்துக்கு வரணும். அதாவது 1வது படிக்கட்டே ஏறல, 10வது படிக்கட்டுக்கு போகிற மாதிரி. அப்போ உங்களோட பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய அதுக்கப்புறம் நமக்கு ஒரு புத்தி வருமா? என்ன புத்தி? ஓகே, இந்த மாதிரி நான் உயிரினத்தை கொன்று சாப்பிடக்கூடாது. அந்த நிலையில் வரும்போது நீ அதை விட்டுடு. இப்போ நீ உயிரினத்தை அடித்து சாப்பிடாம நீ மற்ற மனுஷங்களை ஏமாத்தியோ இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணியோ நீ சொர்க்கத்துக்கு போயிட முடியும்னு நினைக்கிற? உன்னோட இனத்தில் இருக்கிறவனையே நீ அவன் மேலே அவ்வளோ பழிய போடுற, அவனை அழிக்கணும்னு நினைக்கிற. பெரிய பாவமே மனுஷனை அவன் அழிக்கணும்னு நினைக்கிறது தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த பாவங்கள். ஸோ இந்த ஜென்மத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்மத்தில் உயிர் பலி வேண்டாம்
அப்படின்னு ஒரு முடிவுக்கு ஆட்டோமேட்டிக்காக உன் மைண்டு வரும். உன் மைண்டு எந்த அளவுக்கு சுத்தத்தை நோக்கி போகுமோ அது பெரும் சுத்தமாக ஆகும்போது தான் அடுத்த உயிரினத்தை சாகடிக்க கூடாதுன்னு நீ நினைப்ப. அன்னைக்கு விடு. அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய லட்சக்கணக்கான பாவங்களை முதல்ல நிறுத்து. பைபிளில் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை, எந்த பெண்ணையும் தப்பாக பார்க்கக்கூடாது. தப்பாக பார்த்தாவே பாவமா, எந்த பெண்ணாக இருக்கட்டும் அதுவே பாவமா. உன்னோட கண்கள் பாவம் பண்ணான்னு உன் கண்ணை பிடுங்கி போடுன்றாங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது இது. உன் கண் ஏதோ ஒரு பாவ செயல்களை செஞ்சா அந்த கண்ணை பிடுங்கி போட்டு இதை விட நரகம் ரொம்ப மோசமான ஒரு விளைவை கொடுக்குமா? அப்போ பாருங்க, பாவத்தை செய்யறது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான பின்விளைவை ஏற்படுத்துன்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்கல்ல. அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், எதிரிகள் மேலேயும் அன்பு வையுங்க, சபிக்காதீங்க. நீங்கள் எந்த மனுஷனை சபிக்கிறீங்களோ, எந்த மனுஷனை கேலியும் கிண்டலும் செய்து அவர்களை நோக்கடிக்கிறீர்களோ அத்தனையும் உங்களுக்கு பாவத்தை சுமக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்தணும். எதெல்லாம் பாவம் செய்கிறோம், எதெல்லாம் மோசமான விஷயத்தை பண்ணுறோம், பொண்டாட்டிக்கு தெரியாமல் ஏமாற்றி தப்பு பண்ணுறது, குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், இது எல்லாமே பாவம் தான். ஒரு குடும்பஸ்தான் எப்படி இருக்கணும்? மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பெத்த பசங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எல்லாருடைய மனநிலையிலையும் சாந்தத்தை நாம் கொடுக்கணும். இதுதான் ஒரு இல்லறத்தானோட கடமைன்னு சொல்கிறாங்க. நல்ல நண்பனுக்கு நல்ல நண்பனாக இருக்கணும், பெற்றவங்களுக்கு நல்ல குழந்தையாக இருக்கணும், லைஃப் பார்ட்னருக்கு நல்ல லைஃப் பார்ட்னராக இருக்கணும். இதையெல்லாம் செய்யணும். இது இங்கேருந்து ஆரம்பிக்கணும். எங்கேருந்து? நம்ம வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும், நம்ம சொந்தத்தில் இருந்து ஆரம்பிக்கணும். இதையெல்லாம் ஆரம்பித்தாதான் உங்கள் வாழ்க்கையில் புதுமை அடையும். உங்கள் பாவங்கள் இப்போ கண்ணா பின்னான்னு குறையுது. அதுக்கு முன்னாடி தங்க வேலை மாதிரி புஷ்ஷு ஏறிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க கடவுளுக்கு பிடிச்ச குழந்தையா நீங்கள் போயிடுறீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. கடவுளுக்கு பிடிச்ச குழந்தையா இருந்துட்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். இப்போலாம் நம்ம என்ன பண்ணுறோம்? எதிரிகளை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கோம். எதிரிகளை பார்த்து பயப்படுறதால தான் அவன் நம்மளை அடிமையாக்கி அவன் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. எதிரிகள்ன்றத மனுஷனை மட்டும் நான் சொல்லலை, நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களை தான் நான் சொல்கிறேன். வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் ஒரு நாளில் போயிடுவாங்க நம்மளை விட்டுட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் என்னென்ன எதிரிகள்? காமம், கோபம், பொறாமை, இந்த மாதிரியான விஷயங்களால் நாம் அடிமை ஆகிட்டோம் அப்படின்னா அதில் இருந்து வெளியில் வருவதுன்றது மிகப்பெரிய சேலஞ்ச். அப்போ அதில் இருந்து வெளியில் வரணும்னா உங்களுடைய நகர்வுகள் கடவுளை நோக்கி மட்டும் போகணும். குதிரைக்கு எப்படி கடிவாளம் போடுறாங்களோ அதே மாதிரி வேற எந்த பக்கத்துலேயும் கவனத்தை திசை திருப்பாமல் ஒரே திசையில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நீங்கள் புனிதமான மனிதர்களாக ஆவீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட எந்த எதிரிகளும் உங்களை ஆளுமை பண்ண மாட்டான். எப்பா இவங்க போகிற இடம் வேற இடம், அங்கே போனால் நம்ம அழிச்சிடுவாங்க, அதனால நம்ம போயிடுவோம். இப்போ கோவன்ற விஷயத்த நீங்கள் ஒழிச்சு கட்டிட்டீங்க, காமன்ற விஷயத்த ஒழிச்சு கட்டிட்டீங்க, பொறாமன்ற விஷயத்த ஒழிச்சு கட்டிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எதுவும் அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் இனிமேல் சுதந்திரமான மனிதன். உங்களுக்கு சுதந்திரம் வந்தாச்சு. சுதந்திரமான மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? 10 லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டு எந்த ஊர்லேயும் வாழ தெரியாமல் எல்லா ஊர்லேயும் ஓடுற மக்களை பார்க்குறோம். ஆனால் எல்லா கடனையும் அடிச்சிட்டா
கடன்காரனுக்கு எதிரில் கூட நம்ம வாடகை வீட்டில் கூட குடியிருக்கலாம். ஏன்னா அவன் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் அவனுக்கு அடிமையாக இருந்தீங்க. ஏன் அடிமையாக இருந்தீங்க? அவங்ககிட்ட துட்டு வாங்கினதால. இப்போ துட்டை திருப்பி கொடுத்தாச்சு, இனி அவனுக்கு அடிமை கிடையாது இல்லையா? அப்போது அதுக்கு முன்னாடி அவரோட நிழலில் கூட நம்ம இது பண்ண மாட்டோம், ஐயோ வந்துட்டான் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுவோம்? அவர் நம்ம பக்கம் திரும்பணும்னு சொல்லிட்டு பாட்டு அதிகமாக வைப்போம், இல்லை வெளியில் வந்து டான்ஸு கூட ஆடுவோம். ஏன்னா உங்களோட கடன்கள் முடிச்சாச்சு, இனி நீங்கள் அடிமை கிடையாது, நீங்கள் சுதந்திரமான மனுஷன். அப்போ இந்த மாதிரியான எதிரிகளான எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை யார் ஏற்படுத்தணும்? ஏற்படுத்துவதற்கு முயற்சிகளை நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் முயற்சிகளை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை புனிதம் ஆக்க லட்சம் பேர் உங்களை கைவிட்டாலும் சாயப்பா உங்களை கைவிட மாட்டார். சில பேர் நினைப்பாங்க, என்ன வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக வாழ்ந்தோம், நம்மளை அத்தனை பேரும் கைவிட்டுட்டாங்கன்னு புலம்புறதை நிறுத்துங்க, அழுவுறதை நிறுத்துங்க. அப்போ தான் அடுத்த வாழ்க்கை தெரியும். அழுது கண்கள் மங்கி போயிடுச்சு. அழாமல் இருந்தால் தான் தெளிவாக இருக்கும். ஒரு காரில் போகிறோம், மழை தண்ணி வருது, என்ன ஆகுது? அந்த கண்ணாடியில் அந்த மழை நீர் இருந்துச்சுன்னா வண்டி எப்படி ஓட்ட முடியும்? உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த மழை தண்ணியை க்ளீன் பண்ணுற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அதை அவங்க போட்டு விடும்போது தெளிவாகுது. கண்ணு கலங்கியே இருக்குது, கை விட்டுட்டாங்க அப்படின்னு. உங்கள் உயர்ந்த அன்புக்கும் உயர்ந்த பண்புக்கும் உயர்ந்த சிந்தனைக்கும் அந்த கண்ணில் இருக்கக்கூடிய கலங்கலான கண்ணீரால் தான் எந்த ஒரு வழியும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கண்களை தொடச்சி தைரியமாக நிமிர்ந்து உட்காந்து, சாய்ப்பா என்னை நீ காப்பாற்ற போகிறல்ல, இனி நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னீங்க சொல்லி பாருங்கள். மனசுக்குள்ளே அதை தியானித்து பாருங்கள். தியானிக்க லட்சம் பேர் என்ன, கோடி பேர் என்ன, எத்தனை மில்லியன் பேர் உங்களை கைவிட்டாலும் நீங்கள் காக்கப்படுவதுன்றது உறுதியான வார்த்தை. இதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், அவர்கிட்ட மட்டும் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டா உங்கள் வாழ்க்கை இனி எப்பயுமே ஏறுமுகத்தில் தான் இருக்கும். இந்த இடத்துல சரண்டர் அப்படின்னா சந்நியாசமோ இல்லை அவங்கள தனிமைப்படுத்திக்கிறதோ இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தனக்கு ஒரு பெரிய பவர் இருக்கிற மாதிரி தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு ஊருக்கு தன்னை ஒரு பெரிய கடவுள்கிட்டேருந்து அந்த தூதுவர் மாதிரி காட்டிப்பாங்க. மக்களோட மக்களாக ஒன்றிணைக்கணும், மனம் மட்டும்தான் மாறுபட்டு இருக்கணுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய அப்பியரன்ஸை மாற்றணுன்ற அவசியம் எங்கேயுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. கடவுளை தாண்டி யாரும் அந்த இடத்துக்கு போகவே முடியாது. எந்த ஒரு மனுஷன் கடவுளை பார்க்கவும் முடியாது, உணர மட்டும்தான் முடியும். எந்த மனுஷனான கடவுளை பார்த்தேன் அப்படின்னா அவங்க பின்னாடி போய் நிற்காதீங்க. அவங்க செய்யக்கூடிய பாவத்தில் உங்களுக்கும் பங்கை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த பாவத்தையும் நீங்கள் சுமக்கிற முதல் ஆளாக வந்து நிற்பீங்க. ஸோ எல்லா விஷயத்துக்கும் அடிப்படை காரணம் நம்ம மனசில் எழக்கூடிய அளவில்லாத ஆசைகள், அதன் மூலமாக செய்யக்கூடிய தவறுகள், அதன் மூலமாக பெறக்கூடிய பாவங்கள், அதன் மூலமாக வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய நரகமான வாழ்க்கை. அப்போ இந்த நரகமான வாழ்க்கைக்கு தயாராக இருந்துச்சுன்னா ஆசைகளை கட்டுப்படுத்துங்க, பேராசைப்படாதீங்க, இருக்கிறத சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களோட அத்தனையும் ஒரு வரமாக நினச்சிக்கோங்க. உங்கள் சொந்தம் ஒரு பெரிய வரம், உங்கள் எதிரிகள் ஒரு பெரிய வரம், உங்கள் செல்வம் பெரிய வரம், உங்கள் புருஷன் உங்கள் பொண்டாட்டி பெரிய 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 வரம். உங்களோட லைஃப் பார்ட்னர் மோசமான மனுஷனாக இருந்தால் கூட அவர் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். சொன்னால் என் மேலே கோவப்படுவீங்களா? பட்டுக்கோங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பாவம் பண்ணதால தான் எப்படி ஒரு கொடுமையான மனுஷன் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதை நீங்கள் அனுபவிக்கணும், அந்த வழியை நீங்கள் அனுபவிக்கணும். அப்போ கடவுள்கிட்ட ஒட்டு மொத்தமாக ஒப்படைச்சாச்சு, வழியும் அனுபவிச்சாச்சு. இனி வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் திருப்பங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக நேரும். கடவுள் உங்கள் இதயத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க. நீங்கள் படித்த படிப்பை பார்க்கல, உங்கள் அறிவை பார்க்கல,
உங்களுடைய இதயத்தில் எழக்கூடிய எண்ணங்களை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பீப்புள்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் எனக்கு என்னை சுற்றி இருக்கிற கூட்டங்கள் அத்தனையும் ஏமாற்றக்கூடிய கூட்டங்களாகவே இருந்தது. நம்ம தான் தில்லாலங்கடி, நம்ம சுற்றி இருக்கிறவனும் தில்லாலங்கடியாக இருக்கானே அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இன்னைக்கு அந்த சாயம் அப்படின்றது மாறிடுச்சு. நான் இன்னைக்கு நல்லவனாக மாற என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவனாக மாறுறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? சில பேர் சொல்கிறாங்க, நான் மட்டும் மாறினா போதுமா, அவங்களும் மாறணும்ல. முதல்ல நீங்கள் மாறுங்க. நீங்கள் மாறினாதான் அத்தனை விஷயமும் நடக்கும். ஒன்றே சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க மாறலாம், ஆனால் என் கட்டின புருஷன் மாறலையே. நீங்கள் மாறினீங்களா? உங்கள் கட்டின புருஷன் நீங்கள் மனசார சபிக்காமல் இருக்கீங்களா? திட்டாமல் இருக்கீங்களா? ஏன்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு எத்தனை தடவை நீங்கள் புலம்பிருக்கீங்க? வெளியில் ஒரு மனுஷங்கிட்ட நான் சொல்லலையா, நீங்கள் சொல்லலாம். வெளியில் ஒரு மனுஷங்கிட்ட சொன்னா என்ன, சொல்லாட்டி என்ன, இதயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்ருக்காருன்ற ஒரு விஷயத்தை ஏன் தெரியாமல் விட்டுது? அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? தெரிஞ்சிருந்தா, உங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்தி இருந்தா, இந்நேரம் உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி தெரிவார். ஏன்னா அத்தனை தவறுகளையும் விட்டுடுவார். உங்களை விட உயர்ந்த ஒரு இடத்துல நிற்க வைப்பார் சாயப்பா. புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் கணவர் எப்படிப்பட்ட மோசமான மனுஷனாக இருந்தாலும், கேரக்டர் சரி இல்லாமல் இருந்தாலும், சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை, அவருக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சரியான மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறேன், மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது, அது சாயப்பா கிட்ட. அதான் அந்த தஞ்சம், சரணாகதி. நான் மாற்ற முயற்சி பண்ண மாறல, அதனால வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இதுதான் எல்லாருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதான் வரும். இதை முதல்ல முடிவு பண்ணுங்க. இது சரியான திசைக்கு கொண்டு போங்க. அடுத்த திசையில் என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்றதை அவர் பார்த்துப்பாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க. உங்கள் கண்ணீரை தயவு செய்து வீணாக்காதீர்கள். ஏன்னா இந்த கண்ணீர் ஆலைக்கு ஆனந்த கண்ணீராக வருவதற்கு கண்ணீருக்கு ஸ்டாக் வைக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அழக்கூடிய கண்ணீர் வருத்தத்தின் மூலமாக பெறப்பட்ட கண்ணீர், துன்பத்தின் மூலமாக வரக்கூடிய கண்ணீர். ஆனால் இந்த கண்ணீர் எல்லாம் தேர்ந்துருச்சுன்னா அழுவுறதுக்கு கண்ணீர். சில பேர் சொல்லுவாங்க, அழுது கண்ணில் தண்ணியே இல்லைப்பா. அப்போ ஆனந்த கண்ணீரை சாயப்பாவோட பாதத்தில் நினைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னா, அப்போ அந்த கண்ணீர் ஸ்டாக் இருக்கணுமா இல்லையா? அப்போ அந்த ஸ்டாக்கை நீங்கள் வீண் பண்ணிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ வேறு யாருக்கிட்டையாவது கொஞ்சம் கண்ணீர் கொடுமா. அந்த கண்ணீரை சாயப்பா வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயத்த நடத்தியிருக்காரு. அவருடைய பாதத்தை நான் ஆனந்த கண்ணீரில் நினைக்கணும் அப்படின்னு இரவல் வாங்க முடியுமா? ஸோ அழ வேண்டியதுக்கு மட்டும் அழுவுங்க. அழுவுறதால எந்த பலனும் இல்லை. கவலைப்படுறதால எந்த ஒரு மனுஷனும் ஒரு ஜான் கூட உயரத்தை வைக்கவோ குறைக்கவோ முடியாது. கவலைப்படுறதால மேலும் மேலும் கவலைகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு வரும். அது சிறப்பான ஒரு இடமா நிச்சயமாக இருக்காது. அது தெரிந்த பின்னும் நம்ம இந்த மயக்கத்தில் இருந்தால் யாருடைய தவறு? தொடர்ந்து நம்ம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். என் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு, எப்படி போயிடுச்சு, எப்படி போயிடுச்சு. உங்கள் வாழ்க்கை இப்படி தான் போகணும், அதை கணக்கு. அதை நீங்கள் முழு மனசோடு ஆதரிக்கணும். உங்கள் வழியை நீங்கள் ஒத்துக்கணும். என்ன வழி இருந்தாலும் வாழ்க்கையில் முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. சாயப்பா மேலே சபதம் போட்டு நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அடியும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமான ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்காக மட்டும் நினச்சிக்கோங்க. நான் இவ்வளோ அழுகுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படி ஃபீலே பண்ணக்கூடாது. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. இந்த ஒவ்வொரு அழுகையும் நான் நாளைக்கு சிரிப்பதற்கான வாழ்க்கை. ஒரு சட்டு அழுகையும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கக்கூடியதற்கான பதிவுகள் நினச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போக போகுது. ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இது நிச்சயமான உண்மை. உங்கள் மூலமாக தான் சாயப்பா உங்கள் குடும்பத்துக்கு வராருன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இது உண்மையான வார்த்தையும் கூட.
ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு பல ஜென்மத்தில் ஏற்பட்ட அனுபவம். நீங்கள் படிக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சக்தி படித்தவங்களை விட தாண்டின சக்தி. அதை புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், எந்த யூனிவர்சிட்டி, எந்த ஃபாரின் கண்ட்ரியில் டாக்டர்ஸுங்க படிச்சுட்டு வந்தாலும் கடைசியில் என்ன சொல்லுவாங்க? காட் இஸ் கிரேட். நாங்கள் செய்ய வேண்டிய அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் பண்ணிட்டோம், இனி கடவுள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர்ஸும் நம்புகிறாங்க கடவுள் இருக்காங்கன்னு. ஏன்னா கடவுளுக்கு எல்லாரையும் தாண்டின சக்தி, மகா சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் புலம்பல்கள் வேண்டவே வேண்டாம். அந்த சக்தியை நம்புகிறவங்க யாரும் என்னக்கு கெட்டு போனதே இல்லை. ஆனால் அந்த சக்தியை பெயரளவுக்கு நம்பி அந்த சிங்கத்து கதை மாதிரி இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. ஏன்னா நம்பிக்கைன்றது பேரளவில் மட்டும் இருக்கே தவிர ஒரு உண்மையான ஒரு விஷயமா இல்லை. நீங்கள் எதில் கவனத்தை வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் என்னோடய வியாபாரத்தில் என் கவனத்தை வச்சேன்னா அந்த வியாபாரம் பெருகும். என்னோடய கவனத்தை நான் பொழுதுபோக்கில் வச்சேன் அப்படின்னா என் வியாபாரம் பெருகாது. இதான் கணக்கு. அப்போ நம்ம கவனம் சிதறுது, ஏதோ டிஸ்டர்ப் ஆகுது. நம்ம சரியாக சாயப்பாட்டை பிரார்த்தனை பண்ண முடியலையா, ஆரத்தி எடுக்க முடியலையா, கவனம் சிதறுது, வேற எங்கேயோ அந்த கவனம் போய் நிற்குது. அப்போது கவனத்தை நாம் திசை திருப்பணும். தப்பு இப்படியே போனால் நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் ஆபத்தை சந்திக்கக்கூடிய நிலைக்கு நாம் போயிடுவோம்னு சொல்லி அதில் இருந்து வெளியில் வந்துடணும். இல்லைன்னா என்ன ஆகுது? நமக்கே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். கடைசியில் ஒரு புதக்குழியில் போய் விழுந்துடுவோம். ஆள் இல்லாத புதக்குழி. அந்த இடத்துல சுற்றியும் ஆளே இல்லை. நீங்கள் என்ன தான் உதவி உதவி உதவின்னு சொல்லி கற்றுனாலும் தெரியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நமக்கே தெரியாத சில விஷயங்கள் நடக்கும். அப்போ அதை நம்ம உறுதிப்படுத்தணும். இது கரெக்டாக இல்லையா, இது இருந்துச்சுன்னா சரின்னுச்சுன்னா ஓகே, சரியில்லைன்னா அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்தினா நாம் துன்பத்தை வென்றுட்டோன்னு அர்த்தம். அதனால் தொடர்ந்து நிறைய முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும். அன்பேசாய் குடும்பம் பெரிய சரித்திரம் படைக்கக்கூடிய மனுஷனாக வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.